நண்பர்களே, இன்னைக்கு நம்மளே ஆம்லேட் போட்டு நம்மளே சாப்பிட போடுறோம். நான் போடுற ஆம்லேட்டுக்கு உண்மையிலே சொல்கிறேன், இந்த உலகமே அடிமையாக நண்பர்களே. ஏன்னா அந்த அளவுக்கு அழகாகவும் அற்புதமாகவும் ஒரு தரமான ஆம்லேட் எப்படி போடுவது என்பது வாங்க பார்ப்போம். ஆம்லேட் போடுறோம், சாப்பிடுங்க. பாருங்க, வெள்ளைப்பூடு குழம்பு கொதிக்குது நண்பர்களே. வெள்ளைப்பூடு குழம்பு அப்படி கொதிக்குது. வெள்ளைப்பூடு வெங்காய குழம்பு நண்பர்களே. செம்மவர் இங்கே ஒரு காட்டு வெள்ளைப்பூட பாருங்க, திண்டு விட்டு நல்லா காற்று வெளியேறு நண்பர்களே. தள்ளி போயிடு, வீடியோ தள்ளி போயிடு. வெள்ளைப்பூடு குழம்பு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் நண்பர்களே, சிறந்து விளங்க. அடே பத்தியான முதல் நண்பர்களே, இருங்க சாப்பிடுவோம். முதல் ஆம்லேட் போடுவோம். அமத்த கூட சிம்பிள் வீடியோ எனக்கு தெரியுண்டு. எனக்கு நீ ஐடியா சொல்லாத, பிச்சு பிடி ரசிக்காது. எண்ணெயை ஊற்றுவோம். தரமான ஆம்லேட் போடுவது எப்படி? இந்த இப்படி நம்மளே நல்ல பச்சை மிளகா, வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம் நல்லா கிண்டி வச்சாச்சு பாருங்க. சுவையான ஆம்லேட் போடுவாங்க, சூடான சுவையான ஆம்லேட்டு. அடே அப்பா சவுண்டை பத்திலா. அடடா சூப்பரான ஆம்லேட் நண்பர்களே. நமக்கு எப்பயுமே ஆம்லேட் நமக்கு சிறப்பாக போடுவோம் ஆம்லேட்டு. பெப்பர் போடுப்பா. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே நண்பர்களே நான் ஒரு பெரிய ஒரு சமையல் மாஸ்டர் தான். நீங்களாம் நம்ப மாட்டீங்க. அது இப்போ போடக்கூடாது. முட்டை ஒரு நாள் சமையக்கட்டில் நின்றுக்கிட்டு ஓவரா பேசக்கூடாது. பாரு சுட்டு முடிவு. மிளகு தூளை போடுப்பா, கீழே கருக போகுது. மாஸ்டரே இப்போ போடக்கூடாது. அப்புறம் ஒரு மிளகு தூள் எப்படி தூவணும்னு தெரியல. அதான் கடவுளே அசிங்கப்படுத்துறாங்க. எப்படி ஆம்லேட் எப்படி ஜம்முன்னு வந்திருக்கா? இந்த ஆம்லேட் வந்து உங்களுக்கு அடிச்சு வர வெளியில விரட்டணும் நண்பர்களே. என்னது ஒரு ஆம்லேட் ஒழுங்கா தள்ளி போய் வெளியிடு. நல்லாதான் வருது. அடிக்க வைக்கணும். திருப்புப்பா. ரைட்டு கீழே புடிச்சு மட்டும் இருக்கட்டும். உனக்கு இருக்குது எப்படி பாருங்க பாருங்க. ஒரு ஆம்லேட்டை பாருங்க, நல்லா பாருங்க எப்படி போட்டீங்க பாருங்க. பாருங்க நீங்க பாருங்க நண்பர்களே. என்னது ஆபரேஷன் சக்சஸ் முடிஞ்சா பாட்டுப்பா. உள்ள சோத்த போட்டு சாப்பிடுவோம். அசி ஓவர் தட்டை கழுவுப்பா. ரைட்டு. சோறு நிறைய இருக்குமே. சோறு கம்மியா இருக்கு. போதுமியா, நிறைய சோத்த திங்காதையா, மூளை கெட்டு போயிரும். பாவியா எங்க இந்த கரண்ட் வச்சுக்கானா? ஐயோ குழம்பு இப்பதானே கிண்டுத. இந்த வச்சிருக்கீங்க சூப்பரான வெங்காயம் வெள்ளைப்பூடு குழம்பு நம்மளே. பாருங்க வெங்காயம் வெள்ளைப்பூடு பார்த்தீங்களா? சொனையா ஊற்றி அடிக்கிறாரு நண்பர்கள். ஒரு வெள்ளைப்பூடா தும்போது காற்று வெளியேறு நல்லா. கேஸ் போதும்ப்பா, ஆம்லேட் கருகு போதுப்பா. சுடு நண்பர்களே. இந்த கொட்டிராம இது கொட்டாது. ஆஹா சுவையான ஆம்லேட் போட நண்பர்களே. போடு இன்னொன்னு. என்ன ஊத்துறோம்லப்பா. மதுமா வாமா இங்க. இங்க ஒரு அடுத்த ஆம்லேட் புஷ்ஷுன்னு வரும் மாதிரி பாரு. எப்படி அங்க வச்சுக்கிட்டு டேபிள்லயே உட்காருப்பா. ஆஹா திருப்புப்பா. இரு ஏன் அதுக்கு அருக போகுது. மிளகு தூள் போடு. நல்லாதே வேகுது. நீ ஊத்துனது அப்படி ஊத்தி இருக்க. நீ தானே வச்ச. இப்படி ஆட்டணும். இப்படி அப்பதான் அது அழகா விழுகும். போதும் மலைச்சாலும். நீ அங்க உட்கார வேண்டியது பாப்பா. அப்பா அங்க ஆம்லேட் போடுறத பாரு பாப்பா. பாப்புடி என்ன ஓடிடுச்சு?
கரண்டி சுடு கரண்டி வச்சிருக்கோம். இல்லடா சூடுடா தீவிரம். பயப்படாத. ஓடுது பாப்பா. எங்க சோறுங்க? சோறு இந்த இருக்கு. குடு சோறை குடு. பசி எடுத்து எழுதுறாப்பா, பசிக்கிறேன். சூப்பர் பசி. பசிக்கிறேன் போல, ரொம்ப பசி. ஆம்லேட்டை திருப்பி போடுப்பா. கரு விட்டுருக்க கசந்து போயிடும். எப்படி போட்டிருக்கீங்க? நல்லா சரி போச்சா? வேலை பாரு, இப்படிதான் நீங்க ஒரு பண்ணா மட்டும் கரெக்டு. இதுவே நம்ம பண்ணோம்னா ஆனா ஊனான்னு கத்துவாரு. சோறு பத்திரம் என்ன பண்றது? போதும் சோறு போதும், இந்த அளவு தான் சாப்பிடணும். இனிமேல் உனக்கு இவ்வளோதான் சாப்பாடு. நண்பர்கள் ஊரா வையிறாங்க கமாண்டில், அக்கா சோத்தை கம்மியாக போடுங்கக்கா, அக்கா சோத்தை கம்மியாக போடுங்கக்கான்னு. போதும் அதில் வச்சேன்னா தட்டு உழுக போகுது. இப்போ நல்லா அமர்த்திடு. நண்பர்களே, இது சமையல் மசாலா திருப்பவா இப்படி சொல்லிட்டு நம்மளே ஆம்லேட் போட்டது. செம்ம டேஸ்டி. பச்சை மிளகாய் போட்டால் தான் ஆம்லேட் மாதிரி இருக்குது. சார் ஆம்லேட் போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். என்னங்க சார்? ஆஹா, இந்த ஆம்லேட் செம்ம டேஸ்ட் இருக்குது. நல்லா சோத்தை வச்சு நல்லா புனஞ்சடிக்கணும். இந்தா வரப்பு. உங்களுக்கு வேணாமா ஆம்லேட்டு? புறாத்தி தின்ன போறியா? எப்பா தின்னுப்பா. சோறு தான் பத்தாது. போதும். வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிடும். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் பிணைஞ்சிட்டு அடிச்சா அது நல்லா டேஸ்டாக இருக்கு. சூப்பர் டேஸ்ட். அது சாப்பிடுறியா? என்னதான் பண்ணுது? இந்த மாடல் பின்னாடி வரணும், அந்த மாடல் முன்னாடி வரணும் பாப்பா. சாப்பிடு. 4 வாய் இப்பதாப்பா வம்பா ஊட்டி விட்டேன். 4 5 வாய், 6 வாய், 10 வாய். செம்ம டேஸ்ட் அது.
அப்பா ம். அன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல இன்னைக்கு அதுக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா ஆ சொல்ல வந்த கேள்வி கேட்கவா அடிக்காத பையன் அழுவான் அவன் யார் அன்னைக்கு தான் சொன்னேன் ஆன்சர் கூட சொல்லிட்டேன் அம்மா சொல்லாதம்மா தீக்குச்சி ஆ தீக்குச்சி தீக்குச்சி அல்ல தீக்குச்சி இல்லைல்ல மெழுகுதி கட்டு ஐஸ் கட்டி மெழுகுத்தி அது ஐஸ் கட்டி வச்சா உருகும்ல ஆமா. அழுவாங்க என்ன அருவி என் பிள்ளைக்கு வச்சுதா மிளகு வட்டி இப்படி வச்சா கீழே ஒழுகுல அது ஒன்று அழுதான் வேற என்ன இருக்கு? அப்பா, உனக்கு தெரியுமாப்பா இந்த ஆன்சர் நான் உன்கிட்ட சொல்லவாப்பா வீடை சுத்தி சூளம் நடுவுல நல்ல வெள்ளம் அது என்ன தெரியலையா எனக்கு தெரியல செல்ல பாத்தியா மறந்து வச்சு சர்மி சொன்னால நான் மறந்து வச்சேன் எனக்கு சர்மி நைட் உனக்கு ஓகே நம்மளே ஃபினிஷ் முடிஞ்சு நல்ல ஆம்லேட்டு நல்லா சாப்பிடு வெங்காயம் வெள்ளைப்பூடு குழம்பு சாப்பிடா வெங்காயம் சாப்பிடு இதப்பா அல்ல மெல்லுபா அல்ல மெல்லுபா பிளாட்டி வேண்டா காட்டுப்பா இப்ப நண்பர்களே இப்ப பாருங்க அம்மா நண்பர்களே மிளகா நான் பால் ஊற்றுவா ஆமாம் ஓகே நண்பர்களே ரசமான வெங்காயம் தாப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காது இந்தப்பா ரசமான வெங்காயத்தை இருந்தாலும் போடுறான் ஓகே மற்ற வீடியோஸ் நீங்கள் மதுரை பேச பண்ணி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு டுவெல் பண்ணி விடுங்க ஸ்ரீலட்சுமி சார் வச்சுக்கலாம் நிறைய பேர் ஸ்ரீலட்சுமி சார் வச்சுக்கலாம் நிறைய பேர் ஸ்ரீலட்சுமி சார் வச்சுக்கலாம் நிறைய பேர் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு டுருன்னு வந்துடுவோம் நான்